என்ன இப்படி பண்ணி வச்சிருக்க? என்னக்கா பேசுற? அவ நம்மள சீட் பண்ண பாத்திருக்கா. அவளால தானே ஏஜி நம்மள அவ்வளவு திட்டினாரு. அதான் அவ மானத்தை வாங்கணும் தான் இப்படி செஞ்ச. இந்நேரம் அவ கண்ணுல மொளகாய தடவன மாதிரி அப்படி துடிச்சிட்டு இருப்பா. உன் அறிவை கொண்டு போய் அடுப்புல போடு. பேப்பர்ல அவ போட்டோ மட்டுமா இருக்கு? ஏஜி போட்டோ தானே இருக்கு. இதனால நம்ம குடும்பத்தோட மானம் போவாதா? ஐயோ, இத நான் யோசிக்கவே இல்லையே. நீ நினைக்கிற மாதிரி இந்த போட்டோ பார்த்த உடனே அந்த ஹாசினி துடிச்செல்லாம் போக மாட்டா. என் போட்டோ பேப்பர்ல வந்துருச்சுன்னு ஊரெல்லாம் சொல்லி சந்தோஷப்படுவா. ஷோ, ஏஜி வர நேரம் வேற, இப்ப என்ன பண்றதுனே தெரியல. ஐடியா, ஏஜி கீழே வரதுக்குள்ள இந்த பேப்பர் மறைச்சு வச்சுட்டா. இந்த நியூஸ் நேரம் ஊரெல்லாம் பரவி இருக்கும். இப்ப போய் பேப்பர் ஒழிச்சு வைக்கிறியா? மூளை இருந்தா யோசிக்கணும், இல்ல கடனாவது வாங்கணும். நியூஸ் பேப்பர்காரங்களுக்கு ஃபோன் பண்றதுக்கு முன்னாடி என்கிட்டயாவது கொஞ்சம் கடன் வாங்கிருக்கலாம் சித்ரா. மூளையை கடன் கொடுக்கற அளவுக்கு உங்ககிட்ட எக்ஸ்ட்ரா இருக்கா மாயக்கா? நிறுத்துங்க. முதல்ல இப்ப வரப்போற பிரச்சனையை எப்படி சமாளிக்கிறது? ஹாய், குட் மார்னிங். பிரச்சனை வந்துருச்சு. கோமலி, உள்ள வா. எனக்காக தான் எல்லாரும் வெயிட்டிங் போல. ஹாய். ஹாய். என்ன விஷயம் இந்த டைம்ல வந்திருக்கீங்க? மாயாக்கா வர சொன்னாங்க. ஆமாக்கா, ஏஜி செலக்ட் பண்ண லீலா அந்த ஃப்ராட் ஹாசினின்னு தெரிஞ்சு ரிஜெக்ட் ஆயிடுச்சே. அப்ப அடுத்த ஆப்ஷன் கோமலி தானே. கொத்து சண்டை போட்டியில 2 பேர்ல ஒருத்தர் விலகிட்டா இருக்கிறவங்களுக்கு தானே கப்பு. அப்படி பார்த்தா கோமலிக்கு தானே அடுத்த வாய்ப்பு. அதான் கோமலிய வர சொன்னேன். என்ன மாயா, ஏஜி வாழ்க்கை உனக்கு விளையாட்டா போயிருச்சா? அவரே பிங்கி பாக்கி போட்டு தானே வைஃபை செலக்ட் பண்ணாரு. எக்ஸ்கியூஸ் மீ. யோசிச்சுதான் பண்றியா மாயா? இருக்கிற பிரச்சனையில இதெல்லாம் தேவையா? இதுல என்னக்கா பிரச்சனை? நான் ஏஜிக்கு நல்லது தானே பண்றேன். புரியாம பேசாத. எங்களுக்கு நல்லது பண்ண தெரியாதா? நீங்க நல்லது பண்றேன்னு தானே அந்த ஹாசினியை கொண்டு வந்து ஏஜிக்கு பெரிய கெட்டது நடந்துருச்சு. சொன்னா கேளுக்கா. பேப்பர்ல போட்டோ வந்ததுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சிட்டு இருக்கும்போது இந்த அன்வான்டட் பிரச்சனை எல்லாம் தேவையா? மாயா, அந்த ஹாசினியால ஏஜி மூட் அவுட்ல இருக்காரு. இப்ப போய் கோமலியை காமிச்சா அவ்வளவுதான். ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னே தெரியாது. அதனால கோமலியை உடனே அனுப்பு. ஆமாக்கா, கோமலியே போ சொல்லு. இந்த நியூஸ் பிரச்சனையை என்னால சமாளிக்க முடியாது. நான் ஏன் ரூமுக்கு போறேன்? அப்படியெல்லாம் ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. ஏன்? ஏஜி வந்துட்டாரு. कौन है? யார் இந்த பொண்ணு? பொண்ணுதான், மருமக பொண்ணு. மருமக பொண்ணா? யாருக்கு? உங்களுக்கு தான். நேத்து ஹாசினிய லீலா நினைச்சு கூட்டிட்டு வந்து நாங்க பெரிய தப்பு பண்ணிட்டோம். அதுக்குதான் என் ரிலேஷன்லயே உங்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு நல்ல பொண்ணை செலக்ட் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கேன். அன்னைக்கு பிரபலியத்த படத்துக்கு முன்னாடி நீங்க 2 போட்டோவை பிங்கி பாங்கி போட்டு செலக்ட் பண்ணீங்கல்ல, அதுல ஒரு போட்டோ இந்த கோமலி தான். கோமலி உங்களுக்கு நல்ல மனைவியா இருப்பான்னு நான் செலக்ட் பண்ணிருக்கேன். நான் மட்டும் இல்ல, இன்டர்வியூல அர்ச்சனா அக்கா, சித்ரா எல்லாரும் சேர்ந்துதான் கோமலியை செலக்ட் பண்ணோம். கோமலி
கோமலி கிட்ட பேசுனீங்கன்னா உங்களுக்கு உடனே புடிச்சு போயிடும். கோவப்படாத ஏஜே, அவங்க உன் நல்லதுக்காகத்தானே சொல்றாங்க. கோவப்படுறதுக்கான நேரமும் இது இல்லையே. பிரபலி உனக்கு கொடுத்த 15 நாள்ல மறந்துட்டியா? அதுக்குள்ள கல்யாணத்தை முடிச்சாகணும். அது உனக்கு தெரியாதா? பேசி பாக்கறதுல என்ன தப்பு இருக்கு சொல்லு. இத பாரு, எப்படியும் ஒரு பொண்ணை தேடி பிடிச்சு பார்த்து பேசி கல்யாணம் பண்ணித்தானே ஆகணும். அது மாதிரி இதையும் நினைச்சுக்க வேண்டியதானே. பேசினா அவளை பத்தி தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? பேசு. நீங்க என்ன நேர்ல முன்னாடியே பாத்திருக்கீங்களா? ரெஸ்டாரண்ட்ல. இல்ல இல்ல, இப்பதான் பாக்குறேன். என்னை பத்தி என்ன தெரியும் உங்களுக்கு? நிறைய தெரியும். நிறையவா? அப்படி என்ன தெரியும் உங்களுக்கு? உங்களுக்கு நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கு. ஈசிஆர்ல ஒரு ஃபார்ம் ஹவுஸ் இருக்கு. லீடிங் கம்பெனியோட ஷேர்ஸ் இருக்கு. என்ன மாயா, இந்த பொண்ணு சொத்து கணக்கெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கு. நம்ம ஆடிட்டர் வேலைக்கு ஆள் எடுக்கிறோம். அது அப்புறம் ஊட்டில ஒரு எஸ்டேட் இருக்கு. இதெல்லாம் எப்படி தெரியும் உங்களுக்கு? அதுவா மாயா? கேள்விப்பட்ட. என்ன பத்தி கேட்டா என் சொத்தை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. என்ன பத்தி பர்சனலா என்ன தெரியும் உங்களுக்கு? பர்சனலாவா? நீங்க உங்க மனைவி இறந்த துக்கத்துல தனிமையிலேயே இருக்கீங்க. அதனால யார்கிட்டயும் அதிகமா பேச மாட்டீங்க. நீங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட். அதனால உங்களை எல்லாரும் ஹீட்ல. என்ன கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறதுக்கு காரணம்? எனக்கு அடுத்தவங்களை கேர் பண்றது பிடிக்கும். நான் என்ன பேஷண்டா என்ன கவனிச்சுக்கிறதுக்கு? அது இல்ல, நீங்க கவலையில இருப்பீங்க. உங்களை புரிஞ்ச மாதிரி நடந்துக்கிட்டு உங்களுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சுக்கிட்டு உங்களுக்கு ஒரு நல்ல மனைவியா இருப்பேன். அப்போ நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்க தயாராயிட்டீங்க? ஷியோர். இப்பதான் என்ன சந்திச்சிருக்கீங்க, அதுக்குள்ள என்ன பிடிச்சு போய் எனக்கு கல்யாணம் பண்ணிக்க தயாராயிட்டீங்கல்ல? என்ன நல்லா கேர் பண்ணிக்கிறேன்னு சொல்றீங்க. என்னோட சொத்து பத்தின டீடைல்ஸ் எல்லாம் அப்படியே ஃபிங்கர் டிப்ஸ்ல வச்சிருக்கீங்க. வெரி குட். ஜஸ்ட் ஒன் மோர் திங். இந்த லவ், காதல், நேசம் இத பத்தி எல்லாம் நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஓய் ஹிட்லர்! கேக்குறாருல்ல, சொல்லுமா. அவருக்கு தெரியாத விஷயத்தை பத்தி கேக்குறாருல்ல, சொல்லு. அது எதுக்கு சார் நீங்க கேக்குறீங்க? அதை கேட்டு என்ன பண்ண போறீங்க? கேட்டுட்டு என்ன நேசசீலரா மாற போறீங்களா? இல்ல கலியுக கடவுளா அவதாரம் எடுக்க போறீங்களா? ஒன்னும் நடக்க போறது இல்ல. அதே அதிகாரம் தான், அதே ஆணவம் தான். அடுத்தவங்க மனசு புரிஞ்சுக்காத உனக்கெல்லாம் எதுக்கு லவ்ங்கிற வார்த்தையெல்லாம்? ஏன் அதையும் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் மெனுல ஒரு டிஷ்ஷா மாத்தலான்னு பாக்குறியா? என்ன முழிக்கிற? நான் கேட்டது புரியலையா இல்ல புரியாத மாதிரி நடிக்கிறியா? உன்னை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்க? எல்லாரும் ஹிட்லர்னு கூப்பிடுறதுனால உண்மையாவே நீ ஹிட்லர்னு உன்னை நினைச்சிட்டு இருக்கியா? அதனால நீ போட்ட ரூலுக்கு எல்லாம் நாங்க பயப்படணுமா? உன்கிட்ட பணம் இருந்தா என்ன வேணாலும் பண்ணலான்னு நினைக்கிறியா? பெரிய சொத்து இருந்தா யாரு வேணாலும் விலைக்கு வாங்கிடலான்னு பாக்குறியா?
உன் பணத்திமிர வச்சு ஒரு பொண்ணோட வாழ்க்கைய நாசப்படலான்னு பாக்குறியா? இல்ல எந்த பொண்ணோட வாழ்க்கையில வேணாலும் விளையாடுறதுக்கு லைசென்ஸ் வச்சிருக்கியா? அப்படி விளையாட நினைச்சா உன் வீட்டு பொம்பளைங்களோட வாழ்க்கையில விளையாடு. உன் பணம் பாதாள வரைக்கும் பாயோங்கிற ஆணவத்துல செய்யற வேலையெல்லாம் யாரோட வாழ்க்கைய நாசமாக்கும்னு உனக்கு தெரியுமா? உங்க வீட்டு கேட்ல செக்யூரிட்டி சல்யூட் அடிக்கிறது நீ கொடுக்கற சம்பளத்துக்காக. உங்க நாய் உன் பின்னாடியே வர்றது நீ போடுற பிஸ்கெட்டுக்கு. அப்படிதான் ஊர்ல இருக்கிறவங்களும் இருப்பாங்கன்னு நினைக்கிறது முட்டாள்தனம். நீங்க ஒருத்தர் மட்டும் பல கோடிகள் வச்சிருக்கிற பணக்காரன் கிடையாது. பல கோடிகள் வச்சிருக்கிற 1000 பணக்காரங்கள்ல நீங்களும் ஒருத்தர். அத முதல்ல மண்டையில வச்சுக்கோங்க. இது பாரு, நீ நீ பேசவே கூடாது. பேசுறதுக்கு எந்த யோகியதையுமே இல்ல. ஏன்னா நீ பண்ண வேலை அப்படி. பாரு நீ பண்ண அசிங்கத்தெல்லாம். என்ன இது? நீ யாரா இருந்தா எனக்கு என்ன? என்ன பத்தி இவ்ளோ சீப்பா போடுறதுக்கு யார் உனக்கு தைரியம் கொடுத்தது? இவ்ளோ கேவலமான வார்த்தையை அதுல எழுதுற உரிமை உனக்கு யார் கொடுத்தா? அங்க என்ன பாக்குறீங்க? நான் தான் கேள்வி கேட்டுட்டு இருக்கேன், பதில் சொல்லுங்க. ஒரு பொம்பளை புள்ளைய பத்தி அவளோட பெர்மிஷன் இல்லாம எதுக்கு பேப்பர்ல போட்ட? உங்க வீட்டு பொண்ணுங்க யாரையாவது இப்படி செஞ்சிருந்தா நீ சும்மா விட்டுருப்பியா? நீ ஒரு ஆணவம் பிடிச்ச ஆள்னு எனக்கு தெரியும். ஆனா இவ்வளவு அசிங்கமான ஆள்னு எனக்கு தெரியவே தெரியாது. என் வழியில தலையிடுறதுக்கு முன்னாடி 3 விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோ. 1, பணம் இருக்குங்கிற திமிர்ல என்ன வேணாலும் பண்ணலான்னு நினைக்காத. 2, ஒருவேளை பழைய பகைய பழித்திக்கணும்னு நினைச்சேன்னா விளைவுகள் இதை விட மோசமா இருக்கும். அப்போ அப்போ மூணாவது இந்த மூஞ்சியே கேளு, அதுவே சொல்லும். இப்பதானே நீ வந்திருக்க. இந்த ஆளோட சுயரூபம் எல்லாம் உனக்கு இனிமேதான் தெரிய போகுது. இந்த மனித கடவுள் அருளிய 7 கண்டிஷன்ஸையும் நீயும் படிச்சு பார்த்து கதறிட்டு இதே ரோட்ல தானே ஓட போற. அப்ப பாத்துக்கிறேன். இதுதான் லாஸ்ட் வார்னிங். எவ்வளவு தைரியம்! ஏஜிக்கு வார்னிங் சொல்றா. அவளை விடுங்க. உங்களை புரியாம ஏதோ கத்திட்டு போறா. அவளை அப்புறம் பாத்துக்கலாம். உங்களை பத்தி யோசிச்சு பாருங்க. கோமலிய கல்யாணம் பண்ணிக்கிட்டா உங்க லைஃபே ஹாப்பியா இருக்கும். உங்க வீடு எங்க இருக்கு? ஹை, சம்மந்தம் பேச எங்க வீட்டுக்கு வர போறீங்களா? நானே எனக்கு கல்யாணம் ரெடி பண்ணிக்கிட்டேன். அதுவும் பெரிய இடத்து சம்பந்தம்னு எங்க வீட்டுல சொன்னா எல்லாரும் பயங்கர ஹாப்பி ஆயிடுவாங்க. நீங்க இவ்ளோ சீக்கிரம் என்ன புரிஞ்சுக்குவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. எப்ப எங்க வீட்டுக்கு வருவீங்க? கார்ல தானே வருவீங்க? கார் வந்துருச்சு. ஐ, போலாமா? நீங்க வீட்டுக்கு போகணும்ல, அதான் அட்ரஸ் கேட்டேன். கேப் டிரைவர் உங்களை கரெக்டா கொண்டு போய் வீட்டுல விட்டுருவாரு. கிளம்புங்க. கிளம்புங்க.
ஏஜி, அந்த ஹாசினியோட இடத்துல இருக்கிற சுய கௌரவம் உள்ள எந்த பொண்ணுமே இப்படித்தான் பேசுவா. சொத்து சுகத்துக்கு ஆசைப்படுற கோமலியை விட தன் மேல களங்கம் வரக்கூடாதுன்னு போராடுறா ஹாசினி எவ்வளவோ மேல். நீ இந்த நியூஸ போடலங்கிறது அந்த பொண்ணுக்கு தெரியாதுல்லப்பா. என் மேல எந்த தப்பு இல்லாத போது நான் ஏம்மா கவலைப்படணும்? ம், அவ சொன்னது எல்லாம் நான் பெருசா பொருட்படுத்தல. ஆமா, இந்த புத்திசாலித்தனமான நியூஸ் பேப்பர் வேலை எந்த புத்திசாலி செஞ்சது? ம்? என்னடி விக்கல்? எனக்கு என் புருஷன் ஞாபகம் வந்துருச்சு. உங்க ரெண்டு பேர் மேலையும் எனக்கு சந்தேகம் இல்ல. எனக்கு என் புருஷன் ஞாபகம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிச்சுல, அந்த மிக்கி மவுஸ் தான். ராஜு, நீயும் அசோக்கும் எனக்காக ஒரு முக்கியமான வேலை செய்யணும் உடனே. அப்பாடா, இப்பதான் நிம்மதியா இருக்கு. பேப்பர்ல போட்டோவை பார்த்ததும் மனசே கொதிச்சிருச்சு. போய் அந்த ஹிட்லரை லெஃப்ட் ரைட் வாங்கினதுக்கு அப்புறம் தான் மனசே அமைதியாச்சு. ஆனா ஒரு டவுட், அவ்வளோ சண்டை போட்டும் ஹிட்லர் ஏன் வாயே திறக்கல? அந்த ஆளு கைய நீட்டு பேசினாலே மூஞ்செல்லாம் செவந்து உடனே செவத்துல அடிச்ச பந்து மாதிரி ரியாக்ஷன் வந்துரும். வராது. ஏன்னா என் பக்கம் நியாயம் இருந்துச்சு. அதனாலதான் ஹிட்லரால பேச முடியல. அந்த ஹிட்லரையே வாய் மூட வச்சுட்டேன்னா யாரும் பண்ண முடியாத வேலையை தான் நான் செஞ்சிருக்கேன். இனிமே என்னால எதுவும் செய்ய முடியாதுன்னு யாராவது சொன்னா அன்னைக்கு இருக்கு அவங்களுக்கு வான வேடிக்கை. இந்த விஷயத்த உடனே ஸ்வேதா கிட்ட ஷேர் பண்ணலாம். அட எடு ஸ்வேதா, இந்த விஷயத்த நீ கேட்டேன்னா என்னை விட ஹாப்பி ஆயிடுவ. எடுக்கவே மாட்டேங்கிறா. எங்க போயிருப்பா? இவர் என்ன இங்க இருக்காரு? பாக்குறதுக்கு பட்டு ஸ்டைலா இருந்துகிட்டு கோயிலுக்கு எல்லாம் வந்திருக்காரு. அதான் ஸ்வேதாக்கு பிடிச்சிருக்கு. சரி, அன்னைக்கு கோவத்துல சரியா பேச முடியாம போச்சு. இப்ப போய் அட ஸ்வேதா இன்னைக்கு சேலையில வந்திருக்கா. அடேங்கப்பா, இவ சேலை கட்டுவாங்கிறதே இப்பதான் தெரியுது. குழந்தை மாதிரி இருந்தா புடவை கட்டினதும் பொம்பளை மாதிரி ஆயிட்டா. இங்க வரேன்னு ஸ்வேதா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. இன்னைக்கு ரெண்டு பேரையும் கையும் கலவமா பிடிக்கிறேன். நாங்க 3 பேரும் முட்டாள்தனமா அந்த பொண்ணு வேஷம் போட்டு சொன்னதெல்லாம் நம்பிட்டோம். அப்பவே கண்டுபிடிச்சிருந்தா அவளை உள்ள விடாம வீட்டை விட்டு துரத்தி இருப்போம். உங்களையும் இவ்வளவு வருத்தப்பட விட்டுருக்க மாட்டோம். எங்களை மன்னிச்சிருங்க ஜெயம்மா. ஐயோ, மன்னிப்பெல்லாம் எதுக்குமா? நீங்க மட்டும் என்ன செய்வீங்க? ஏஜிக்கு நல்லதுதான் நினைச்சீங்க. உங்களை மாதிரி நானும் அந்த பொண்ணுக்கு மருமகளா வந்தா நல்லா இருக்கும்னு வேண்டிக்கிட்டேன். நீங்க
அவ அத்தையா வரணும்னு வேண்டிக்கிட்டீங்க. என்ன பண்றது? அந்த பொண்ணு பேரை ஆண்டவ எழுதாம விட்டுட்டான். ஏஜேக்கும் கொடுத்து வைக்கல. என் பிள்ளைக்கு ஒரு நல்ல சம்பந்தம் கிடைக்கணும் சாமி. என் ஏஜேக்கு ஏத்த மாதிரியே ஒரு பொண்ணு கிடைக்கணும். நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. ஏதாவது ஒரு அற்புதம் நடக்கணும். நடத்திருப்பா.